students, next we will move on example 4.50. If n plus 2 C7 ratio n minus 1 P4, C for combination, P for permutation, 13:24, find n. So listen carefully. So n plus 2 combination of 7 divided by what is that? N minus 1 P4 is equal to 13 divided by 24. Combination formula NCR is equal to n factorial by n minus r factorial r factorial. Then NPR permutation formula n factorial by n minus r factorial. Okay, so இதை apply பண்ணுங்க. n plus 2 factorial divided by n minus r. So n plus 2 minus 7 factorial, then 7 factorial whole divided by this one is n minus 1 factorial divided by n minus 1 minus 4 factorial அவ்வளோதான் is equal to 13 by 24. இதை ரெசிப்ரோக்கில் கொண்டு போயிடலாமா? So n plus 2 factorial divided by this one is n minus 5 factorial 7 factorial. இதை ரெசிப்ரோக்கில் போடும்போது மேலே போயிடும். So n minus 5 factorial divided by n minus 1 factorial is equal to 13 by 24. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் டேரெக்டாகவே. இப்போ இதை தான் ரெடியூஸ் பண்ணால் இந்த டேர்ம் வரும். அப்போ n plus 2 ரெடியூஸ் பண்ணுங்கள். n plus 2 n plus 1 ஒன்றுனா ரெடியூஸ் பண்ணும்போது n minus 1 factorial divided by 7 factorial is equal to 1 divided by n minus 1 factorial is equal to 13 by 24. Cancel பண்ணலாம். 7 factorial அங்கே கொண்டு போயிடலாம். n plus 2 n plus 1 n is equal to 13 by 24 into 7 factorial. So 7 expand பண்ணுங்க. 7 6 5 4 factorial நம்மளுக்கு வராது 24 னு தெரியும். So cancel பண்ணிடலாம். ஓகேவா? So இந்த term 13 into 7 into 6 into 5 இங்கே n plus 2 n plus 1 n இந்த டேர்மில் நம்மளுக்கு இங்கே 3 டேர்ம்ஸ் தான் இருக்குது, இங்கே 4 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ அதை மாதிரி நம்ம என்ன செய்யணும்? ஈக்குவேட் பண்ணணும். அப்போ இங்கே பிரிக்கக்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே இது மட்டும்தான் ஸ்ப்ளிட் பண்ணுற டேர்மாக இருக்கும். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம்னா 2 3s are 6. ஓகேவா? ஸோ நான் 5 3s are முதல்ல என்ன எடுத்துக்கிறேன்? 15 எடுத்துக்கிறேன். ரெடியூஸ் பண்ணும்போது கரெக்டாக வரணும். அடுத்து 7 2s are 14 எடுத்துக்கிறேன். இங்கே வந்து 13. இது n plus 2 n plus 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? n தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இது என்ன ஆர்டரில் இருக்கு? n அதுக்கப்புறம் n plus 1 கரெக்டாக தான் n plus 2 n plus 1 n. அப்போ nன்றது நம்ம லாஸ்ட் டேர்ம் தான். n is equal to என்ன செஞ்சிடலாம்? டேரெக்டாக 13 எடுத்துடலாம். n plus 1 அதோட 1 ஆட் பண்ணும்போது இந்த டேர்ம், அதோட 2 ஆட் என்னோட 2 ஆட் பண்ணும்போது இந்த டேர்ம். அப்போ கரெக்டாக வருது. தட்ஸ் ஆல். ஓகே. Students, first example 4.51. So first time combinationல நம்ம word problems மாதிரி பார்க்க போகிறோம். So listen, permutationனா or select arrangements. Okay, கொடுத்துருக்க டேர்மை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் வேஸ். பட் காம்பினேஷன்னா நம்பர் ஆஃப் செலக்டிங். எப்படி என்னது? ஒரு 10 மெம்பர்லேருந்து ஒரு 5 மெம்பரை செலக்ட் பண்ணோம்னா 10C5. ஸோ இது ஃபுல்லாக காம்பினேஷன் ஃபுல்லாமே செலக்டிங் பர்பஸ். ஓகே. ஸோ அப்போ a salad at a certain restaurant contains 4 of the following fruits: apple, banana, guava, pomegranate, grapes, papaya and pineapple. Find the total possible number of fruit salads. So மொத்த number of fruits எவ்வளோ? number of fruits வந்து 1 2 3 4 5 6 and 7. In fruit salad, number of fruits. Fruit saladல எத்தனை ஃப்ரூட்ஸை போட்டிருப்பாங்க? 4 தான் சொல்லிட்டாங்க. ஸோ 4. அப்போது therefore total number of
ways. Okay, selecting 7 fruits la 4 fruits தான் select பண்றோம். 7C4 நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். ஒரு பாதிக்கு மேலே போச்சுன்னா இப்போ 7ஓட பாதிக்கு மேலே போயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஈஸி வேவை கன்சிடர் பண்ணுங்க. NCR equal to NCR minus 1. ஓகேவா? அப்போ உங்களுக்கு கால்குலேஷன் ஈஸியாக இருக்கும். அப்போ 7 minus 4 3 இதுவும் சேம் வேல்யூ தான் வரப்போகுது. காம்பினேஷன் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருக்கேன்? மேலேருந்து நியூமரேட்டரில் 3 terms 7 6 5 then denominator 3லேருந்து reduce 3 into 2 into 1. So 3 2s are 6. Answer is 35. Okay, sum will over. Then second sum 4.52. A mathematics club has 15 members. In that 8 are girls. 6 of the members are to be selected for a combination and half of them should be girls. How many ways of the selection are possible? Okay, அப்போ first one number of girls னு எடுத்துக்கோங்க. number of girls எவ்வளோ பேர்? 8 members. அப்போ அடுத்து number of boys தானே இருப்பாங்க. மிச்ச பேர் number of boys. அவங்க கொடுக்கல, பட் என்ன செய்யணும்னா இங்கே 15 members 8 members கேர்ள்ஸ்னா மிச்சம் 7 members பாய்ஸ். ஒரு டீமில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கணுன்றாங்க? 6 members இருக்கணும்னு சொல்கிறாங்க. பட் half of them should be girls. அப்போ 6 பேரில் ஹாஃப்னு என்னது? 3 பேர் கேர்ள்ஸு 3 பேர் பாய்ஸ். அவ்வளோதான். கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் இஸ் ஈக்குவல் டு 8லேருந்து 3 கேர்ள்ஸும் 7லேருந்து 3 பாய்ஸும். ஓகேவா? அப்போ 8C3னா 8 7 6 divided by 3 2 1 then 7 6 5 divided by 3 2 1. So இது கேன்சல் ஆயிரும். 8 7s are 56 into 35. So 56 35 ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 30 28 18 16 0 16 9 1 1960. Okay, the answer will be 1960. That's all. Next question, example 4.53. In rating 20 brands of cars, a car magazine picks first 5 of the best brand. Okay va? And then 7 more as acceptable. In how many ways can it be done? மொத்தம் 20 வகையான பிராண்ட் கார்ஸ் இருக்குது. அதில் பெஸ்ட் பிராண்ட் கார்ஸ் வந்து 55 செலக்ட் பண்ணிடுறாங்க. மிச்சம் 7 வந்து ஓகே இந்த கண்டிஷனில் மிச்சம் 7 செலக்ட் பண்ணிடுறாங்க. அப்போ ஹவு many ways? ஓகேவா? அப்போ நம்பர் ஆஃப் பிராண்ட்ஸ் கார் வந்து மொத்தம் டோட்டல் வந்து 20. ஓகே, பெஸ்ட் பிராண்ட் வந்து எவ்வளோ? மொத்தமே 5 கார்ஸ் தான். அப்போ ரிமைனிங் என்னது? ரிமைனிங் 15 கார்ஸ் வந்து 15ல் 7 அக்செப்டபிள். இப்போ எழுதுங்க, ரெக்வயர் டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் 20 கார்ஸ்லேருந்து. ஓகேவா? ஃபஸ்ட்டு 5 கார்ஸ் 5 பிராண்டடாக செலக்ட் பண்ணிட்டாங்க, பெஸ்ட் பிராண்டட். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் மிச்சம் 7 மோர் ஆர் அக்செப்டபிள். எப்போ? இந்த 5 ரெடியூஸ் பண்ணிடணும். அப்போ மொத்தமே இப்போ எத்தனை கார் இருக்குது? 15 கார்ஸ் தான் இருக்குது. 15லேருந்து 7 கார்ஸ் வந்து அக்செப்டபிள். அவ்வளோதான். இதுக்கு ஃபைண்ட் பண்ண அவசியம் இல்லை, ஏன்னா கொஞ்சம் பெருசாக போகும். ஸோ இதோட என்ன செஞ்சிடலாம்? ஸ்டாப் பண்ணிடலாம். Students, next example 4.54. From a class of 25 students, 10 students are to be chosen for an excursion party. There are 4 students who decide that either all of them will join or none of them will join. In how many ways can the excursion party be chosen? ஓகேவா? ஒரு கிளாஸில் 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் 10 ஸ்டூடெண்ட்ஸை நம்ம எக்ஸ்கர்ஷன் பார்ட்டி கூட்டு போக போகிறோம். ஓகேவா? இதில் என்ன கண்டிஷன் சொல்கிறாங்கன்னா 4 ஸ்டூடெண்ட்ஸ் who decide. ஒன்று 4 ஸ்டூடெண்ட்டும் ஜாயின் பண்ணிடுவாங்க, அல்லது 4 ஸ்டூடெண்ட்டும் வரமாட்டாங்க. ஓகேவா? In how many ways can excursion party be chosen? அப்போ இதில் 2 கேஸ் இருக்குது. கேஸ் 1 எடுத்துட்டோம்னா, as the 4 students can join
excursion party. ஓகேவா? ஸோ வந்து எக்ஸ்கர்ஷன் பார்ட்டியில் 4 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிடுறாங்க. அப்போ 4 ஸ்டூடெண்ட்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அப்போ நம்பர் ஆஃப் வேஸ், நல்லா கவனிங்க, 4 ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வராங்க. அப்போ அந்த 4 ஸ்டூடெண்ட்ஸை தனியாக விட்டுட்டிங்கன்னா மிச்சம் 25ல் 4 ஸ்டூடெண்ட்ஸ் கம்பல்சரியாக நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்போ மிச்சம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க? 21 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. அப்போ 21 ஸ்டூடெண்ட்ஸில் இருந்து தான் 10 ஸ்டூடெண்ட்ஸில் 4 ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு வர்றாங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மிச்சம் 6 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 21 say 6. ஓகேவா? இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம்? n ஃபேக்டோரியல் தெரியும் காம்பினேஷனுக்கு, n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் ஆர் ஃபேக்டோரியல். ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்து 21 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 15 ஃபேக்டோரியல் 6 ஃபேக்டோரியல். நம்மளுக்கு சம் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா இப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகேவா? தென் கேஸ் 2. கேஸ் 2 வந்து as the 4 students cannot join in excursion party. Cannot join in excursion party. 4 students வந்து நம்மளுக்கு ஜாயின் ஆகலைன்னா நம்மளுக்கு என்ன செஞ்சிடலான்னா திரும்பவும் அதே மாதிரி தான் 21 ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து. ஸோ நம்பர் ஆஃப் வேஸ். ஸோ 21 ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து 4 ஸ்டூடெண்ட் ஜாயின் ஆகலை. அப்போ 21C 10 ஸ்டூடெண்ட்ஸு அதிலேருந்து எடுக்க போகிறோம். அப்போ 21C 10 இதை எப்படி எழுதலாம்? 21 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 21 minus 10 factorial 10 factorial. So answer is 21 factorial divided by 11 factorial இங்கே 10 factorial. இதுதான் நம்பர் ஆஃப் வேஸ். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் 2 கேஸு, இது இல்லது இது ஒன்று வரலாம் இல்லை வராமல் இருக்கலாம். அப்போ ஆர் கண்டிஷனை நம்மளுக்கு என்ன செஞ்சுருவோம்? ஆட் பண்ணியிருப்போம். ஸோ 15 ஃபேக்டோரியல் 6 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 21 ஃபேக்டோரியல் 11 ஃபேக்டோரியல் 10 ஃபேக்டோரியல். மல்டிப்ளிகேஷன் போட்டுறாதீங்க, ஒன்று இது பாசிபிளாக இருக்கும் அல்லது இது பாசிபிளாக இருக்கும். ஸோ ஆர் கண்டிஷனால் நம்ம ப்ளஸ் போட்டிருக்கோம். ஓகேவா? தட்ஸ் ஆல். Next example 4.55. A box of 1 dozen apple contain a rotten apple. If we are choosing 3 apples simultaneously, in how many ways one can get only good apple? Okay, one can get, how many ways one can get only good apples? So total number of apples dozen சொல்லிட்டாங்க. அப்போ 12 இருக்கும். ஓகேவா? rotten apple rotten appleனு கொடுத்துருக்காங்க. அப்போ 1 தான் இருக்கும். ஓகேவா? அப்போ குட் ஆப்பிள் பேலன்ஸ் வந்து 11. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 apples சூஸ் பண்ணுறாங்க சைமல்டேனியஸ்லி. அப்போ how many ways can get only good apples? அப்போ நம்பர் ஆஃப் வேஸ். ஓகே, நம்பர் ஆஃப் வேஸ் குட் ஆப்பிள் எதுலேருந்து சூஸ் பண்ணுவோம்? இந்த 11லேருந்து தான் சூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா 11 தான் குட் ஆப்பிள். 11லேருந்து தான் என்ன செய்ய போகிறோம்? 3 சூஸ் பண்ண போகிறோம். அப்போ 11 × 10 × 9 3 டேர்ம்ஸு கீழே என்ன செஞ்சணும்? 3 × 2 × 1. ஸோ இதை கேன்சல் பண்ணுங்கள். இது 3 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். ஸோ 5 டைம்ஸ். So 11 5s are 55, 55 3s are, answer is 165. That's all. Next exercise 4.3 second sum. 15C 2r minus 1 is equal to 15C 2r plus 4. We know that in the formula NCX is equal to NCY. n சேமாக இருந்துச்சுன்னா இந்த x என்ன செஞ்சிடலாம்? x plus y is equal to n என்ற ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் x. 2r minus 1 plus 2r plus 4 is equal to 4. x plus y is equal to n. 2r plus 4 n என்னது இங்கே 15 கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ என்ன செஞ்சிடலாம்? 2r 4r
minus 1 plus 4 plus 3 is equal to 15. So 4r is equal to 15 minus 3, 12. Then r is equal to 12 divided by 4. So r is equal to 3. That's all. Find r தான் கேட்டிருக்காங்க. So r ஓட value 3. Students, next exercise 4.3 7th sum. So prove that 2n cn is equal to 2 power n 1 3 5 odd numbers divided by n factorial. இதே ஃபார்மேட்டில் நம்ம பெர்முடேஷனில் ஒரு சம் பார்த்துருப்போம். இங்கே வந்து காம்பினேஷனில் இருக்குது. ஸோ யூஸிங் LHS 2n cn combination formula, you know that. So 2n factorial divided by n minus r. அப்போ 2n minus n factorial r factorial, rன்ற இடத்துல n இருக்குது. ஸோ n factorial. அப்போ மேலே இது எப்படி எழுதுறேன்னா 2n factorial divided by n factorial into n factorial. Next 2n factorial எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? 2n minus 1 2n minus 2 dot dot 3 dot 2 dot 1 divided by n factorial கீழே அப்படியே இருக்கட்டும். n factorial into n factorial. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் ஈவன் நம்பர்ஸாக நான் காமனாக எடுத்துக்கிறேன். ஈவன் நம்பர்ஸ்னால் என்னது? 2n, அடுத்து 2n minus 2, அடுத்து 2n minus 4. இப்படியே ஈவன் நம்பர்ஸாக 4 dot 2 காமனாக எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து ஆட் நம்பர்ஸ். ஆட் நம்பர்ஸ் என்னது? 2n minus 1, 2n minus 3. இப்படியே ஆட் நம்பர்ஸாக காமனாக எடுத்தோம்னா 5 dot 3 dot 1ன்னு வந்து நிற்கும். ஓகேவா? டிவைடட் பை n factorial into n factorial. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதில் ஃபுல்லாக 2 காமனாக இருக்குமா? ஸோ 2 இப்போ காமனாக எடுத்தோம்னா n டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ அப்போ 2 power n. ஓகேவா? எத்தனை டேர்ம்? n டேர்ம்ஸ் 2 இருக்கும். ஸோ 2 power n எடுத்திங்கன்னா இங்கே என்ன வந்துடும்? n. இங்கே 2 ஃபுல்லாக காமன் எடுத்தால் n minus 1, n minus 2, இப்படியே டாட் டாட் வந்து என்னது? 2 dot 1. இந்த டேர்மை அப்படியே வச்சுக்கோங்க. இதை மட்டும் மாற்றிக்கோங்க. 1 dot 3 ரிவர்ஸில் எழுதிக்கோங்க. 1 dot 3 dot 5 dot 2n minus 1, sorry 2n minus 3, 2n minus 1 divided by n factorial into n factorial. இப்போ நெக்ஸ்ட் டேர்ம் இது 2 power n. இப்படி n minus 1, n minus 3, இது என்ன ஃபேக்டோரியல் வரும்? இது n ஃபேக்டோரியல்னு வரும். இங்கே 1 dot 3 dot 5 dot 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 2n minus 1 divided by n factorial into n factorial. இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் வந்து 2 power n 1 dot 3 dot 2n minus 1 divided by n factorial is equal to RHS. Hence proved. Hi students, next exercise 4.3 8th sum. Prove that if 1 less than or equal to or less than or equal to n, then இந்த டேர்மை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் RHS எடுத்துகிட்டு LHS ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ நம்மளுக்கு LHS என்ன வருன்றதை இங்கே நான் சைடில் சும்மா ரஃப் அவுட்டில் தான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஸோ n இன்ட்டு இதை வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். n minus 1 factorial divided by n minus r factorial வரும். இங்கே n minus 1 மைனஸால் இதை மல்டிப்ளை பண்ணுறேன். minus r plus 1 factorial r factorial வரும். இங்கே என்ன இருக்குது? r minus 1. ஸோ r minus 1 factorial plus 1 minus 1 கேன்சல் ஆயிரும். n into n minus 1 factorial divided by n minus r factorial r minus 1 factorial. இதை ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இதை வந்து ஓவர். ஓகே, the sum will be over. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இங்கே எடுத்துக்கோங்க. n minus r plus 1. ஓகே, இன்ட்டு இதை ஃபார்முலா அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். n factorial divided by n minus r. ஓகே, n minus r factorial. next one r factorial. ஸோ அதுக்கடுத்து n minus r plus 1 into n factorial divided by இதை மைனஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். n minus r plus 1 factorial r minus 1 factorial. இதை தான் எக்ஸ்பேண்ட் பண்ணால் தான் இது கிடைக்கும். சரியா? ஏன்னா இங்கே ஃபேக்டோரியல் இல்லை, இங்கே ஃபேக்டோரியல் இருக்குது. அப்போ n minus r plus 1
into n factorial divided by இதை expand பண்ணிங்கன்னா n minus r plus 1 அடுத்து ரெடியூஸ் பண்ணும்போது ஒரு -1 போடுவோம். அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். n minus r factorial r minus 1 factorial இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ப்ரூஃப் என்ன இருக்கு? நம்மளுக்கு மேலே n into n minus 1 அப்போ n factorial ரெடியூஸ் பண்ணுங்கள். n into n minus 1 factorial divided by n minus r factorial r minus 1 factorial. This is LHS. That's all. Students, next exercise 4.3. Find the total number of subsets of a set with 4 elements, 5 elements and n elements. Okay va? Hint ஒன்று கொடுத்துருக்காங்க. So first one 4 elements. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே ரஃப் ஒர்க்கில் செஞ்சு காமிக்கிறேன் எப்படி வந்துச்சுன்னா இட்ஸ் ஜஸ்ட் ஒன் வேர்ட்ஸ் தான். ஸோ எப்படி வந்துச்சு தெரியும்னா 4 எலமெண்ட்ஸ்னால் ஒரு செட்டை எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் எக்ஸ்பிளைன்னா இதை எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு ABCD ஒரு 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? 4 எலமெண்ட்ஸில் இருந்துன்னா என்ன செய்கிறோம், நம்மளுக்கு சப்செட்ஸ். இது வந்து 9th படிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஒரு எம்டி சப்செட் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன இருக்கும் ABCD அந்த மாதிரி இருக்கும், அதுக்கடுத்து ABBCCD, அடுத்து ACAD இந்த மாதிரி இருக்கும். இதில் எத்தனை நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் எழுத முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ இப்போது இது காம்பினேஷனில் எப்படி எழுதணும்னா அது வந்து 9th பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே 11th காம்பினேஷன் எழுதுனா 4லேருந்து ஒரு எலமெண்ட் கூட வராது. தென் 4லேருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கணும். தென் 4C2, தென் 4C3, தென் 4C4. ஓகே, இப்போது ஹிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எக்ஸாமில் கொடுக்க மாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. NC0, NC1, NC2னா ஃபைனல் ஆன்சர் என்னது 2 power n. அப்போ இங்கே எத்தனை ஃபைனல் ஆன்சர் 2 power 4. ஸோ ஆன்சர் இஸ் 16. அவ்வளோதான். சரியா? இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ 4 எலிமெண்ட்ஸ்னால் நம்மளுக்கு என்ன வரும் 2 power 4 is equal to 16. Then second one 5 elements. So total number of subsets 2 power 5 is equal to 32. Then third one n elements. Total number of subsets equal to 2 power n. அவ்வளோதான். ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும். Next one, a trust has 25 members. How many ways 3 officers can be selected? Okay, just one number of ways. First one 3 officers. எந்த கண்டிஷனும் கிடையாது. 25 மெம்பர்ஸ்லேருந்து 3 officers. அப்போ டைரெக்டாக என்ன போட்டுடலாம் 25C3. Then second one, in how many ways can a president, vice president and secretary to be selected? இங்கே பர்டிகுலராக ஒரு நேமிங் வச்சு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு பிரசிடெண்ட், ஒரு வைஸ் பிரசிடெண்ட், தென் அடுத்து ஒன்று செக்ரட்டரி. ஓகேவா? பிரசிடெண்ட் 25 மெம்பர்ஸ்லேருந்து நம்ம பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ணுவோம். சரியா? இங்கே ஒரு பிரசிடெண்ட் செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன செஞ்சிடலாம், மிச்சம் 24லேருந்து தான் என்ன செய்வோம் வைஸ் பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ணுவோம். தென் இங்கே ஒன்று செலக்ட் பண்ணிட்டா மிச்சம் 23லேருந்து தான் என்ன செய்வோம் செக்ரட்டரியை செலக்ட் பண்ணுவோம். ஓகேவா? இப்படி ஞாபகம் இருக்கா? இது செலக்டிங் தான். பட் அதே மாதிரி இப்போ இங்கே என்ன செஞ்சலாம், மாறி மாறி கூட வரலாம். இங்கிட்டு 25லேருந்து வந்துட்டு இங்கிட்டு 24, இங்கிட்டு 25 எது வேணாலும் வரலாம். ஸோ மாறி மாறி எத்தனை வேஸில் பண்ணலான்னா இங்கே வந்து நம்பர் ஆஃப் வேஸ் 25 P3 C3ன்னு போட்டக்கூடாது. காம்பினேஷன் ஒன்லி ஃபார் செலக்டிங். நாட் இங்கே என்ன செஞ்சுருக்காங்க பர்டிகுலராக நேமை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கனால இங்கே 25, 24, 23 நம்ம பார்த்துருப்போம். இங்கே பார்த்துட்டு யூனிட் வேஸ் எத்தனை இருக்கும், இங்கே 4 வேஸ், இங்கே 3 வேஸ், இங்கே 2 வேஸ் அப்படின்னு போட்டு 4P3 அப்படின்னு போடுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கே பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட், செக்ரட்டரின்னு கொடுத்துருக்காங்க. டிசைனிங்கில் போகுது. அப்போ 25P3. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன் 12th sum. How many ways a committee of 6 persons from 10 persons can be chosen along with a chairperson and a secretary? ஒரு chairperson இருக்காங்க, தென் ஒரு secretary இருக்காங்க. ஓகேவா? இது வந்து ரெண்டும் சேர்ந்து
தென் ஒரு chairperson ஒரு secretary ஓகேவா. தென் மொத்தம் மிச்சம் 6%லேருந்து அடுத்து வந்து 4% எப்படி வேணாலும் இருக்கலாம், மிச்சம் ஒரு 4% இருக்காங்க. ஸோ அப்போ இங்கே வந்து சேர்பர்சன் செக்ரட்டரி வந்து ஒரு நேமிங் பர்சன் ஓகேவா. எத்தனை பேர்லேருந்து மொத்தம் 10 persons. அப்போ இங்கே வந்து என்ன செஞ்சிடணும் 10p2 ஓகே. 10 மெம்பர்ஸ்லேருந்து 2 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ண போகிறோம் ஆர்டர்ஸ் சேர்மன் செக்ரட்டரி. இங்கே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா எப்படி வேணாலும் என்ன செய்யலாம், கண்டிஷன் எதுவுமே கிடையாது, எப்படி வேணாலும் செலக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி 2 பர்சனை செலக்ட் பண்ணனால மிச்சம் 8%, டோட்டலி 6%. ஆல்ரெடி 2% செலக்ட் பண்ணிட்டோம், அப்போ 8c4 ஓகேவா. இங்கே வந்து செலக்டிங் தான் ஒன்லி, நாட் எந்த என்னது நேமிங்கும் கிடையாது. அப்போ therefore total number of ways equal to 10p2 into 8c4. இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து செலக்டிங் வந்துச்சுன்னா நான் டேரெக்டாக காம்பினேஷன் போட்டுடலாம், பட் ஒரு நேமிங் வச்சு வரும்போது நம்மளுக்கு பெர்முட்டேஷன் ஹெல்ப் பண்ணும். 10 இதை வந்து எப்படி சொல்லலாம் 10 into 9 ஓகே. 8c4னால் நம்மளுக்கு என்ன தெரியும் 8 7 6 5, கீழே அதே மாதிரி 4 3 2 1 ஓகே. 4 2s are 8, தென் இதையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 10 9s are 90, 7 5s are 35, 35 2s are 70, 9 7s are 63. ஸோ 6300. புக் ஆன்சர் தப்பாக இருக்கும், ஸோ இந்த ஆன்சர் தான் ரைட். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் இஸ் 6300. Next example 4.56. An exam paper contains 8 questions, 4 in part A and 4 in part B. Examiners are required to answer 5 questions. In how many ways can this done? There is no restriction. The next one, second one வந்து என்னது, at least 2 questions from part A must be answered. இல்லை 2 இருக்கு. So totally how many questions? Number of questions is 8. So number of question 8. Part A ல 4, part B ல 4. So first one வந்து there is no restrictions. Restriction open choice னு அர்த்தம் ஓகே. there is no restriction. open choice னா நமக்கு தெரியும் 8லேருந்து 5 questions செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ number of ways 8c5. உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த டேர்மோட பாதி வந்து 4, அதுக்கு மேலே போகும்போது நம்ம என்ன செய்யலாம், ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். 8லேருந்து 5 மைனஸ் பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணால் 8c5 என்னது 8c3யும் இதே ஆன்சர் தான். ஸோ அப்போ 8c3 மீன்ஸ் 8 7 6, 3 into 2 into 1. ஸோ 3 2s are 6, 8 7s are answer is 56. Second one, at least 2 questions from part A. At least 2 question, ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, from part A. அப்போ என்ன செய்யணும்னா ஒரு டேப்ல காலம் போடுங்க, part A part B combinations. part A னா அட்லீஸ்ட் 2 கொஸ்டின்னா 2 கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கணும், அல்லது part Aலேருந்து 3 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம், அல்லது part Aலேருந்து என்ன செஞ்சுக்கலாம் 4 கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணிக்கலாம், இருக்கிற 4 கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணிக்கலாம். அப்போ டோட்டல் நம்பர் எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணணும் நம்ம, டோட்டலி 5 கொஸ்டின். நான் part Aலேருந்து 2 கொஸ்டின்னா part Bயில் 3 கொஸ்டின், 3னா இங்கே 2, இங்கே 4னா இங்கே ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணணும். காம்பினேஷன் பாருங்கள், இங்கே 2 and 3 ஓகேவா. அப்போ 4 கொஸ்டின்லேருந்து 2 கொஸ்டின் அட்டன் பண்ணுறேன், தென் இங்கே 4 கொஸ்டின்லேருந்து 3 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறேன். அப்போ 4c2னா 4c2னே எழுதிக்கோங்க. 4c1 மீன்ஸ் 4c3னா என்ன சொன்னேன், 1 மைனஸ் பண்ணிக்கலாம், 4லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 4c1. ஸோ 4c2னா 4 into 3 divided by 2 into 1 into 4c1 means 4. So 2 times 2 3s are 6, 6 4s are, answer is 24. Okay, next one 4 3 3 4c3 into 4c2. மேலே உள்ள டேர்ம் தானே, இது மட்டும் தான் மாறி இருக்கு சரியா. 3 டேர்ம்ஸ் 4லேருந்து 3 கொஸ்டின்ஸ் அண்ட் 4லேருந்து 2 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம். இங்கே என்ன வந்துடும் 24னு வந்துடும். தென் நெக்ஸ்ட் ஒன் 4c4, 4லேருந்து 4 கொஸ்டின்ஸ்
then 4C1. 4C4 means 1. 4C1 now 4. So answer is 4. So therefore total number of ways is equal to 24 plus 24 plus 4. 48 plus 2, 52. இது உங்களுக்கு புரியுதா? once again I சொல்கிறேன், அட்லீஸ்ட் 2 கொஸ்டின்ஸ்னால் 2 கொஸ்டின்ஸ் போடுறணும். அப்போ டோட்டலி 5 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். அப்போ பேலன்ஸ் 3 கொஸ்டின் நான் பார்ட் பிலேருந்து எடுப்பேன். 3 கொஸ்டின்ஸ்னால் பேலன்ஸ் 2 கொஸ்டின்ஸ். அதே மாதிரி தான் இங்கே மொத்தம் டோட்டல் பார்ட் ஏல மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது? 4 கொஸ்டின்லேருந்து நான் 2 கொஸ்டின்ஸ் இன்ட்டு 4 கொஸ்டின்ஸ்லேருந்து 3 கொஸ்டின்ஸ் அதே மாதிரி தான் எடுத்து சால்வ் பண்ணி செஞ்சுருக்கோம். Friends, next example 4.57. Out of 7 consonants and 4 vowels, how many strings of 3 consonants and 2 vowels can be formed? Okay, so மொத்தம் அப்போ 3 consonants 2 vowels தான். அப்போ மொத்தமே என்ன இருக்கும்? 5 strings தான். ஓகேவா? ஸோ 5 ஸ்ட்ரிங்ஸில் 3 consonants and 2 vowels. ஸோ அப்போ number of consonants is 7. Number of vowels is equal to 4. So number of ways. 7 consonantsல இருந்து 3 consonants select பண்ணுவோம். Then 4 vowelsல இருந்து 2 vowels select பண்ணிடுவோம். ஓகேவா? பட் நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. ஸோ எங்கே வேணாலும் என்ன செய்யலாம்? மிக்ஸ் ஆகி வரலாம். இது இங்கே வரலாம், இது இங்கே வரலாம், கான்சனன்ட்ஸ் இங்கே வரலாம், வவல்ஸ் இங்கே வரலாம். நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அப்போ என்ன அர்த்தம்? இது 5 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் செலக்டிங் இஸ் 5 ஃபேக்டோரியல். ஓகே, 7C3 மீன்ஸ் 7 into 6 into 5 divided by 3 into 2 into 1. 4C2 means 4 into 3, 2 into 1. 5 factorial, you know that 120. Okay, 3 2s are 6. Then 2 times 2. Then 7 5s are 35. 35 into 2 3s are 6 into 120. Okay, 35 6 12 6 are 72. Okay, 35 into 72. 10 6 7. 7 5s are 35. 21 24. So 0 12. Then 5 2. 2 5 2 0. This is number of ways. Next one, example 5.49. If a set of m parallel lines intersect another set of n parallel lines, இது m parallel lines and m parallel lines. ஒரு condition கொடுத்துட்டாங்க, not parallel to the line in the first set. m parallel linesக்கு n எப்படி இருக்காது? parallel இருக்காது. Then find the number of parallelogram formed in this lattice structure. ஸோ உங்களுக்கு புரியறதுக்காண்டி தான் ஒரு டயக்ராம் வரைகிறேன். இது வந்து எக்ஸாம், இது நோ நீடட். ஓகேவா? ஸோ m parallel lines எப்படி இருக்கும்னா, இது ஃபுல்லாமே என்னது? m parallel lines, m lines. ஓகேவா? ஸோ இது n parallel lines என்ன இருக்காது? mக்கு parallel இருக்காது. பட் அப்படின்னா என்ன செஞ்சிடணும்? இன்டர்செக்டிங்காக இருக்கும். ஓகேவா? இது வந்து n lines. ஸோ அவங்க கேட்குறது என்னென்னா, then find the number of parallelograms in this lattice structure. ஸோ இதில் ஒரு parallelogram ஃபார்ம் ஆகுதா? இது ஃபுல்லாமே ஒரு parallelogram. ஸோ இது ஃபுல்லாக ஒரு parallelogram. ஸோ எவ்வளோ how many parallelograms are started அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது number of ways. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு parallelogram ஃபார்ம் ஆகிறதுக்கு ரெண்டு m லைன்ஸ்லேருந்து 2 வேணும். இங்கே கவனிங்க, m லைன்ஸ் இதான் ஒரு parallelogramனு எடுத்தோம்னா, இந்த க்ரீன் கலரில் இருக்கா அந்த 2 லைனும், அடுத்து பிளாக் கலரில் இருக்கா இந்த 2 லைனும் தேவைப்படும். ஒரு parallelogram ஃபார்ம் ஆகிறதுக்கு mலேருந்து 2 லைனும் nலேருந்து 2 லைனும் நம்மளுக்கு நீடட். ஸோ அப்போ ஆன்சர் வந்து எப்படி எழுதலாம்? mc2 into nc2. that's all. okay. Hi students, next example 4.60. How many diagonals are there in a polygon with n sides? Okay, with n sides. இதை எப்படி பிரிக்கணும்னா, ஒரு polygon with n sides,
அப்போ நான் ஒரு ஹெக்ஸகன் எடுத்துக்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதை நம்ம ட்ரா பண்ண வேணாம். ஓகேவா? ஒரு ஹெக்ஸகனில் மொத்தம் எத்தனை சைட்ஸு? 1 2 3 4 5 6. ஸோ n வெர்டிசஸ் n இங்கே 1 2 3 4 5 6 n சைட்ஸுக்கு n வெர்டிசஸ். நான் சொல்கிற கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. n சைட்ஸ் இருந்தால் n வெர்டிசஸ், இல்லை 6 சைட்ஸ் இருக்கும். அப்போ எத்தனை வெர்டிசஸ் இருக்குது? 6 வெர்டிசஸ் இருக்குது. இப்போ டயகனலாக ட்ரா பண்ணுங்கள். இது ஃபுல்லாமே என்னது? டயகனல்ஸ். இப்போது இந்த டயக்ராம் நம்மளுக்கு என்ன வேணும்? ஹவு many diagonals are there? அப்போ டோட்டல் என்னது? டோட்டல் லைன்ஸில் இருந்து நம்மளுக்கு சைட்ஸை ரிமூவ் பண்ணணும். இதுதான் டோட்டல் லைன்ஸ். இப்போ நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு டயக்ராம் வரைஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன். டயக்னல்ஸ் மட்டும் இருக்கும். டோட்டல் லைன்ஸ், இந்த லைன்ஸ் இருக்குல்ல, இந்த லைன்ஸில் இருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? சைட்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ண போகிறோம். சைட்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டா நம்மளுக்கு எவ்வளோ டயக்னல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிடும். அப்போ therefore number of ways. Okay, how many diagonals? Number of diagonals. Number of diagonals எப்படி எழுதலாம்? ஸோ மொத்தம் என்ன சொன்னேன்? டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ், லைன்ஸ் வந்து n லைன்ஸ். ஓகேவா? n லைன்ஸ் இருக்கும். லைன்ஸ்னாலே நம்ம என்ன செய்வோம்? 2 பாயிண்ட்ஸ். ஒரு லைன் வரைகிறதுக்கு நம்மளுக்கு 2 பாயிண்ட் வேணும். ஸோ 2 பாயிண்ட்ஸ், NC2. அதுலேருந்து எதை ரிமூவ் பண்ண போகிறோம்னா n sides. ஓகே, n sides, ஏன்னா n-க்கு தான் கேட்டிருக்காங்க. அப்போ n sides. NC2னா எப்படி எழுதுவீங்க? n இன்ட்டு, ஓகே, n 2 டேர்ம்ஸ் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. n மைனஸ் 1 டிவைடட் பை ஒரு 2. 2 இன்ட்டு 1 2ன்னு போடுவோம், மைனஸ் n. இந்த இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ அப்போது n ஸ்கொயர் மைனஸ் n, இது மைனஸ் 2n டிவைடட் பை 2. ஓகே, ஸோ அப்போ n ஸ்கொயர் மைனஸ் 3n டிவைடட் பை 2. அப்போ இதை வெளியே எடுத்திங்கன்னா, என்ன காமன் எடுத்திங்கன்னா n மைனஸ் 3 டிவைடட் பை 2. அவ்வளோதான். ஒன்ஸ் அகெயின் நான் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ இது வந்து சைட்ஸ். ஓகேவா? நம்பர் ஆஃப் லைன்ஸ்லேருந்து, டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ்லேருந்து நம்ம சைட்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன வந்துடும்? நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் கிடச்சிரும். ஓகேவா? இதுதான் கான்செப்ட்.